இனிய காலை வணக்கம். பிளந்திருக்கின்ற இந்த நாள் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய வேண்டும் என எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நற்சிந்தனையிலே நான் சொல்ல விளைகின்ற விடயம், நாங்கள் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் மரியாதையாகவும் மற்றவருடைய மனங்களை நோவடிக்காத வண்ணமும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை நான் இன்றைய நற்சிந்தனையினூடாக நான் சொல்வதற்கு விளைகின்றேன். அந்த வகையிலே திருக்குறளில் அறத்துப்பால் என்கின்ற பகுதியிலே குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை என்கின்ற அந்த அடியிலே 10வது குறளாகவும் குறள் வரிசையிலே 320வது குறளாகவும் வந்திருக்கின்ற நோயெல்லாம் நோய் செய்தார் மீளவா, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவார். அதாவது அந்த குறள் மூலம் அதை சொல்ல விளைகின்ற விடயம், நோயெல்லாம் நோய் செய்தார் மீளவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இதனுடைய இந்த குறளினூடாக நாங்கள் சொல்கின்ற விடயம், நாங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் தீங்கு செய்யாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். இதனூடாகத்தான் நாங்கள் ஒரு சிறந்த மனிதனாக சமூகத்திலும் மற்றும் ஏனைய இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் பேணக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாவிட்டாலும் எங்களுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு கூட நாங்கள் தீங்கு செய்ய நினைக்க வேண்டாம் என்கின்ற அந்த விடயத்தை தான் திருவள்ளுவர் இந்த இடத்திலே சொல்ல விளைகின்றார். அதனூடாக நான் ஒரு சிறிய கதை ஒன்றை நான் இங்கே சொல்லுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், கரப்பினத்தினுடைய தலைவர் என போற்றப்படுகின்ற தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த நெல்சன் மண்டேலா அவர்கள், அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியிலே ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருவது, தன்னுடைய முதற்சிட்டு பாதுகாவலர்களுடன் அவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு உணவு விடுதியிலே உணவு அருந்துவதற்காக செல்கின்றார். அங்கே அவர் உணவருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது பார்க்கின்றார், அவருடைய மேசையிலிருந்து ஒரு எதிரே இருக்கிற 2வது மேசையிலே ஒரு நபர் மிகுந்த களைத்த முகத்துடன் முகமெல்லாம் வாடிய நிலையிலே அமர்ந்திருப்பதை கண்டுட்டு அவருடைய மெய்ப்பாளருக்கு சொல்லுகின்றார், அந்த நபரை அழைத்து வந்து என்னுடைய மேசை முன்னாலே அவர்களை இருத்த சொல்லி, இப்போ மெய்ப்பாளர்களும் அவரை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கிட்ட மேசைக்கு முன்னாலே இருத்தி தாங்கள் சாப்பிடுற அந்த உணவே அவருக்கும் பரிமாற சொல்லி சொல்றார். அவரும் வந்து ஒன்றுமே கதைக்கல, அவரை வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு முடிய எல்லாரும் போறதுக்கு வழி கிடைக்கல. அந்த நபர் வந்து என்ன செய்கிறார் என்றால், ஜனாதிபதி இந்த காலில் விழுந்து நன்றி தெரிவிச்சு அவரை வணங்குறார். அப்ப ஜனாதிபதியும் அவரை கையிலாக கொடுத்து போட்டு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறான். போய்க்குள்ளதான் வானத்துல போய்க்குள்ள அந்த மெய்ப்பாதுகாவலர் கேட்கிறார், சார் இன்றைக்கு நீங்கள் உண்மையிலே அதுல இருந்த அந்த முதியவருக்கு நீங்கள் உணவளித்த ஊடாக நான் அதுல கவனித்த விடயம், அவர் ஆரம்பத்தில் மிகுந்த சோர்வுடனும் ஒரு பசிக்கலையுடனும் முகத்திலே ஒரு விதமான ஒரு படபடப்பு தன்மையுடனும் இருந்தார். நாங்கள் இந்த சாப்பிட்டதன் பிற்பாடு நான் வெளிக்கிட்டு வருகின்ற பொழுது பார்த்தேன்னா அவருடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் ஒன்று தெரிந்தது. இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விடயம். அப்ப அதுக்கு ஜனாதிபதி சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மை அதுவல்ல. நான் சிறையில இருந்த கால பகுதியிலே அந்த நபர் எனக்கு ஒரு சிறை மேலதிகாரியாக அங்கே இருந்தார். நான் சிறையில் இருந்த கால பகுதியிலே அவர் வந்து என்னை பல முறை உண்மையில் ஏற்றுக்கொள்ளாத முடியாத அளவுக்கெல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கின்றார். அவரப்ப அதை எதிர்பார்க்கல, நான் விடுதலையாகி வந்து நான் ஒரு ஜனாதிபதியாக நான் பெறுவேன் சொல்லி அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கல. அப்ப என்ன ஜனாதிபதியாக அவர் சந்தித்ததன் பிற்பாடு நான் இன்னும் அவருக்கு ஏதாவது பழி வாங்கி நான் ஏதாவது அவர் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து ஒரு தண்டனையை கொடுத்துருவோம் பயத்திலான அவர் அப்படி முகத்தை வச்சு பயத்துல இருந்தவர். உண்மையிலே என்னுடைய நோக்கம் அதுவும் இல்லை, நான் மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்களுடைய குற்றங்களுக்காக நான் தண்டனை வழங்க வேண்டும் என்றது இல்லை. அவர் அப்படி செய்த விஷயம் அவரை பொறுத்தது. என்னுடைய பழக்கம் அதுவல்ல. நான் அவருடைய என்னுடைய மனித நேயத்தை நான் அங்கே காட்டியிருக்கின்றேன், அவ்வளவுதான் என்று சொல்லுங்கள். உண்மையான விஷயம் இதுதான். நாங்கள் மற்றவர்கள் செய்கின்ற விடயங்களுக்காக நாங்கள் பழிவாங்குகின்ற எண்ணங்கள் மற்றும் அவரை நாங்கள் புறம் தள்ளி விடுகின்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து மனிதத்தன்மையுடன் நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து நடக்க வேண்டும் என இந்த குறளினூடாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே நல்ல ஒரு விடயம். இதை எல்லோரும் நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்வோம் என கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.